ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் உங்களை சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். சங்கீதம் 46:7 சொல்லப்படுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான ஒரு வசனம் சொல்லப்படுது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அப்ப சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருந்தா நமக்கு என்ன ஆசீர்வாதம்? சேனைகள் கர்த்தர், அதான் சேனை என்றால் என்ன? இப்போ நம்ம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தா வாசிக்க கேட்போம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. வானமும் பூமி அதுல சர்வ சேனை, அதாவது வானத்து சேனையும் பூமி சேனையும் உண்டாக்கப்பட்டிருக்கப்படுது. வானத்து சேனைனா என்ன? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் வானத்து சேனை. பூமியுள்ள சேனைனா மனுஷன், விலங்குகள், ஊர்வன, பறவைகள், மரங்கள், இதெல்லாம் பூமியில் சேனைகள். வானத்து சேனைக்கும் பூமிக்கு சேனைக்கும் என்ன வித்தியாசம்னா, வானத்து சேனை பல்கி பெருகாது, அதற்கு மரணம் இல்லை. ஏன்னா சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரம் இருக்கு. இது குட்டி போடுதா? இல்லை. குஞ்சு பொறிக்குதா? இல்லை. அது பல்கி பெருகாது. ஆண்டவர் எப்படி உண்டாக்கணும் அது கடைசி வரை அப்படிதான் இருக்கும். அதுக்கு மரணமும் கிடையாது, அது பல்கியும் பெருகாது. இது வானத்து சேனை. பூமி சேனை பல்கி பெருகும். மனுஷன் பல்கி பெறுவான், விலங்குகள் பல்கி பெருகும், ஊர்வன பல்கி பெருகும், சமுத்திரத்து மச்சங்கள் பல்கி பெருகும். அப்போ பூமியின் சேனை பல்கி பெருகும். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு, மரணம் உண்டு, குறிப்பிட்ட காலம் தான் உண்டு. ஆனா பல்கி பெருகும். அப்போ சேனைகள் கர்த்தனா வானத்து சேனையும் பூமி சேனை உண்டாக்கினவர் தான் சேனைகள் கர்த்தர். அப்போ பல்கி பெருகும்படி உண்டாக்கப்பட்டோம்னா நம் மனுஷரும் பல்கி பெருகணும். இதனாலதான் ஒரு பெண்மணி ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது சேனைகளின் கர்த்தாவேன்னு கூப்பிட்டாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்திலும் வாசித்தோம்னா, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. போதும். அவ ஆண்டவருக்கு என்ன கூப்பிடுறது தெரியுமா? சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு. அவ யாரு? அன்னாள் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீ. அதாவது அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்தி அவ தேவனுடைய சமூகத்துல நிற்கிறா. நின்றுட்டு என்ன சொல்லிட்டு கூடாதுமா? சேனைகளின் கர்த்தாவேன்றே. இந்த சொல்லி முத கூப்பிட்ட ஒரு பெண்மணி என்றால் அது அன்னாள் தான். அப்போ அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சேனைகள் கர்த்தாவேனா, ஆண்டவரே நீர்தானையா பூமியின் சேனையை உருவாக்கினீர், நீர்தானே பூமியின் சேனையை உண்டாக்கினீர். அதை எப்படி உண்டாக்கினீர்? பல்கி பெருகும்படிதானே உண்டாக்கினீர். அப்பனா நான் பூமியின் சேனை தானே, என்னையும் நீ பல்கி பெருக பண்ணும். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவரை கேட்க, சேனைகளின் கர்த்தாவே என்னையும் பல்க பண்ணும், என் குடும்பத்தையும் பல்கி பெருக பண்ணும். அப்போ ஆண்டோடைய சேனைகள் கர்த்தாவேன்னு கூப்பிட்டா, ஆண்ட பூமியின் சேனையை உண்டாக்கினவர், அதாவது பூமியை பல்கி பெருக பண்ணவர், அவரை நோக்கி இந்த பெண்மணி கூப்பிடுதா, சேனையின் கர்த்தாவேனே. ஆண்டவர் அவளை பல்கி பெருக பண்ணார். அதனாலதான் சங்கீதம் 46:7 சொல்றது, சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி. அப்போ சேனையின் கர்த்தர் நம்மோடு இருந்தார்னா நம்மளையும் பல்கி பெருக பண்ணுவார், நம்முடைய குடும்பத்தை பல்கி பெருக பண்ணுவார், நம்முடைய ஊழியத்தை பல்கி பெருக பண்ணுவார், நம்முடைய ஆசீர்வாதத்தை பல்கி பெருக பண்ணுவார். அப்போ இந்த சேனைகளை உண்டாக்கிய ஆண்டவர், அதே போல அவருடைய நாமத்தை சேனைகள் கர்த்தாவே நம்ம கூப்பிட்டோம்னா நம்மையும் பல்கி பெருக பண்ணது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தையும், நம்ம தொழிலையும், நம்முடைய ஊழியத்தையும், நம்முடைய ஆசீர்வாதத்தையும் பல்கி பெருக செய்வார்.
அப்படிப்பட்ட கிருபை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.